Hello friends, welcome to Winning Maha Samayal. இன்னைக்கு பாருங்க climate எப்படி இருக்குன்னு. மழை வந்துட்டு காலையில இருந்து நிக்காம இது மாதிரி பெஞ்சிக்கினே இருக்குங்க. இந்த சில்லுன்னு இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு கேழ்வரகு மாவை வச்சு ஒரு ஹெல்தியான கேழ்வரகு மாவு களி தாங்க பண்ண போறோம். இந்த ராகி களிக்கு சைடு டிஷ்ஷா சிக்கன் குழம்போட வச்சு சாப்பிடும்போது வந்துட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேழ்வரகு மாவு களி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. ராகி களி பண்ணுறதுக்கு 1/4 கிலோ நொய் எடுத்து வச்சுருக்குங்க. 1/2 கிலோ கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன். களி கிண்டுறதுக்கு பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் நொய் சேர்த்துக்கலாம். நொய் கழுவி எடுக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நொய்யை நல்லா கழுவிட்டு தண்ணியை எடுத்துடலாங்க. இப்போ பாருங்க நொய்யை வந்துட்டு நல்லா கழுவி எடுத்துன்னு வந்தாச்சுங்க. இந்த மீடியமான சொம்பில் 3 சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த 3 சொம்பு தண்ணியிலேயே வந்துட்டு நொய் வெந்துருங்க. களி கிண்டுறதுக்கும் தண்ணி கரெக்டாக சரியாக போகுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை வச்சாச்சுங்க. இப்படியே நொய் வந்துட்டு வேகட்டுங்க. இப்போ பாருங்க நொய் வேகிறதுக்கு சேர்த்துருந்த இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த நொய் சாதம் வந்துட்டு நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாங்க. இது மாதிரி எடுத்து இது மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா இது மாதிரி நசுங்கி வரணுங்க. இப்போ நொய் வந்துட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருக்கிற கேழ்வரகு மாவை சேர்த்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ் வந்துட்டு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சிடலாங்க. மாவு வந்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணாமல் இந்த துடுப்பை வச்சு அப்படியே அழுத்தி விட்டு இப்படியே விட்டுடலாங்க. மீடியமான ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்படியே விட்டுடலாங்க மிக்ஸ் பண்ணாமல். இப்படியே மாவு வந்துட்டு வெந்துருங்க. உடனே மிக்ஸ் பண்ணிட்டோம்னா களி வந்துட்டு உண்டை கட்ட ஆரம்பிக்குங்க. அதனால் மிக்ஸ் பண்ணாமல் இப்படியே நம்ம மீடியமான ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கேழ்வரகு மாவு சேர்த்து 10 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. மீடியமான ஃப்ளேம்லேயே கேழ்வரகு மாவு நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை இறக்கி கீழே வச்சுக்கலாங்க. கீழே வச்சுட்டு இந்த துடுப்பை வச்சு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா கரண்டியே இருந்தால் கூட கரண்டியை வச்சு இது மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த துடுப்பை வச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுனால இந்த மாவு வந்துட்டு நல்லா இந்த நொய்யை கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க ஈவனாக. இது மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ராகி களிக்கு வந்துட்டு நொய் தான் சேர்க்கணும்னு இல்லைங்க. வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசி இல்லைன்னா பச்சரிசி இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக களி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. நமக்கு எவ்வளோ சைஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கையில் தண்ணி தொட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாங்க. நார்மலாக வந்துட்டு கை சூடு தாங்கலைனாக்கா இது மாதிரி ஒரு பேஷனில் உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு களியை எடுத்து போட்டு இது மாதிரி ரவுண்ட் பண்ணாக்கா இது மாதிரி உருண்டு வருங்க. இப்போ பாருங்கள் இது மாதிரி ரவுண்ட் பண்ணியாச்சு. இந்த களியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாங்க. இதே மாதிரியே மீதி இருக்கிற களியும் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் களி இது மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த களி வந்து 6 பேர்லேருந்து 7 பேர் வரையும் கரெக்டாக சரியாக போகுங்க. இந்த ராகி களிக்கு வந்து சைட் டிஷ் வந்துட்டு சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. ஒருவேளை நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதவங்களானா உளுத்தம்பருப்பு சட்னி, எள்ளு சட்னி, கெட்டியாக பருப்பு குழம்பு வச்சு கூட சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த ராகி களிக்கு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு சிக்கன் குழம்பு வச்சுருக்கோங்க. சுடு சுடு சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த சில்லுன்னு இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு சுடு சுட ராகி களி சிக்கன் குழம்போட இந்த களியை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.